ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனா வந்து ரகுராமுக்காக கேசரி வந்து கொடுத்து விட்டுருக்காங்க ஜானகிட்ட. அப்போ ஜானகி மாயாவும் எடுத்துகிட்டு வரவும் அதை பார்த்ததுமே எல்லாருமே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்று இந்த சாப்பாடே வேண்டான்னு சொல்லிட்டு கோவத்தோடு போகவும், அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ரகுராம் சாப்பாடுனால வயிறு பசியோடு இருக்கிறாங்க. அப்போ ஆளாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியாமல் வந்து கிச்சனில் வந்து சாப்பிட்டுட்டு போகவும், கடைசியில் பார்த்தோம்னா ரகுராமே வந்து சாப்பிட்றதுக்காக வந்துருந்தாங்க. அப்போ வந்து தன்னுடைய பொண்ணு வந்து தனக்காக கொடுத்து அந்த கேசரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கவும் மாயாவும் ஜானகியும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா ரகுராமுக்கு வந்து விக்கல் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஜானகி வந்து பக்கத்தில் வரவும் உடனே வந்து ரகுராம் வந்து பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, என்னதான் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வேண்டான்னு சொல்லி நீங்கள் வெறுத்தாலும் ஆனால் உங்கள் மனசு வந்து கேட்க மாட்டேங்குது பாருங்கள். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, தானா உங்களுக்காக ஆசையாக பண்ணி கொடுத்த கேசரியை நீங்கள் சாப்பிட்டதை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஜானகிட்ட வந்து மாயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா பெரியம்மா, என்ன இருந்தாலும் சரி தான், பெரியப்பாவுக்கு தானா வந்து கேசரி கிண்டி கொடுத்ததை அவர் வந்து எவ்வளோ அருமையாக சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு அவர் வந்து சும்மா கோவத்தை வெளிப்படையாக தான் காட்டுதாரு தவிர அவர் மனசுக்குள்ளே தானா இருக்க தான் செய்கிறா. கூடி சீக்கிரமே பாருங்கள் தானாவும் கதிரும் இந்த வீட்டுக்கு வந்துட போகிறாங்க. அப்படிங்கவோ உடனே வந்து ஜானகி சொல்கிறாங்க, மாயா அது மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவர் கூடி சீக்கிரத்துலேயே தானாவையும் கதிரையும் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே ஊர்க்காரங்க அவ்வளோருமே வராங்க. அப்போ என்ன திடீர்னு எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே பார்த்துட்டு இருக்கவும், அப்போ உடனே வந்து ஊர்க்காரங்களாம் சொல்கிறாங்க சிவா கிட்ட சொல்லவும், உடனே சிவா வந்து இந்த விஷயத்த வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, அண்ணன் நீ வந்து ஊர் பஞ்சாயத்தில் வந்து தலைவராக உள்ள பதவி வந்து நீ வேண்டான்னு சொன்னேல, நம்ம வீட்டில் உள்ள அந்த பொறுப்பை வந்து வேற யாருக்கும் பேரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த தலைவர் பொறுப்பை நான் வாங்கிக்கிட்டேன். ஆனால் நீ எப்போ வந்து அதாவது கார்த்தியை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, புவனேஸ்வரி பற்றினும் எல்லா உண்மையும் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுது. இதுக்கு பிறகு எதுக்காகனா நீ இப்படி இருக்கணும், அதனால தான் சொல்கிறேன், நீ பழையபடியே வந்து அந்த தலைவர் பதவிக்கு நீ தானே வரணும். அதுக்காக தான் ஊர்க்காரங்க அவ்வளோரும் வந்திருக்கிறாங்க. இந்த தலைவர் பதவியை நான் உனக்காக கொடுக்குறேன்னா அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே ரகுராம் இல்லை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரிதான், இந்த தலைவர் பதவி வந்து உங்களுக்காக கொடுத்துறாங்க, அது எதுக்காக நீங்கள் வந்து அவர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படிங்கவும் உடனே வந்து சிவா வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது, நீ பேசாமல் நீ இருக்குன்னா இரு, இல்லைன்னா வீட்டை விட்டு போகணும்னா போ அப்படின்னு சொல்லவும் பார்வதி உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சிவா வந்து ஊர்க்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ வந்து தலைவர் பதவி எங்கள் அண்ணன் தான் இதுக்கு பிறகு இருக்க போகிறாரு, அந்த பதவிக்கு பொருத்தமானவர் அவர் தான் கூட அப்படின்னு சொல்லவும் ஊர்க்காரங்க எல்லாருமே சந்தோஷப்படுதாங்க. இப்போ ஊர்க்காரங்களாம் வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், உங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு தப்பான ஒரு பேர் இருந்தது, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி குடும்பம் தான். ஆனால் அதை புரிஞ்சிக்காம நாங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, இனிமேல் எங்களுக்கு வந்து இந்த மாதிரிக்கு பேச மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரகுராம் வந்து அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க போனதுக்கு அப்புறமா அப்போ சிவா வந்து பார்வதியை கூப்பிடுறாங்க. உடனே பார்வதி வராங்க, இங்கே பாரு அந்த கொத்து சாவி எடுத்து எங்கள் அண்ணி கையில் கூட அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, கொத்து சாவி எதுக்காக நான் அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கும்போது, இங்கே பாரு, நம்ம செய்தது எல்லாமே வந்து தற்காலிகத்துக்குள்ளது தான், அதுக்காக நிரந்தரமாக வந்து நம்ம ஒன்றும் இருக்க முடியாது. உண்மையை சொல்லப்போனால் அந்த ஊர் தலைவர் பதவிக்கு பொருத்தமானவர் எங்கள் அண்ணன் தான். அதே மாதிரிக்கு இந்த வீட்டு பொறுப்பை எல்லாத்தையுமே ஏற்று நடத்துறதுக்கு அதுக்கு பொறுப்பானவங்கன்னு பார்த்தாக்கே எங்கள் அண்ணி மட்டும்தான். அதனால நீ வந்து அன்னைக்கு கொடுத்ததை வந்து சாவியை வச்சு நீ தான் வந்து நிரந்தரமாக அந்த வீட்டில் வந்து இருந்துடலான்னு சொல்லி நினச்சிடாத. இந்த சாவி கொத்து சாவி வந்து எங்கள் அண்ணிக்கிட்ட தான் இருக்கணும், அதுக்கு தகுதியானவங்க எங்கள் அண்ணி மட்டும்தான், ஒழுங்கு மரியாதை கொத்து சாவியை கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானகி வந்து தடுக்கிறாங்க. இல்லை சிவா, எப்பவும் போலயே பார்வதிக்கிட்டே அந்த கொத்து சாவி இருக்கட்டும் அப்படிங்கும்போது, இல்லை நீ அதெல்லாம் முடியாது, இது வந்து உங்ககிட்ட தான் இருக்கணும், நீங்கள் தான் அந்த வீட்டு பொறுப்பை நீங்கள் தான் ஏற்று நடத்தணும், இவளால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, அந்த கொத்து சாவி ஒழுங்கு மரியாதை கொடுக்க போறியா இல்லைன்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து பத்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, இவகிட்ட இருந்து தானே 10 லட்ச ரூபா பணத்தை வர நம்ம வாங்கியிருக்கிறோம், மகாலிங்கத்தில் கொடுத்துட்டு அந்த 10 லட்ச ரூபா பணத்தை நம்ம தொலைக்க வர செய்துட்டோமே, இப்போ வந்து அன்னி கையில் இந்த கொத்து சாவி போச்சுன்னா பணத்தை பற்றி எல்லாமே வந்து கணக்கெடுப்பாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. பத்மா வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, என்ன சிவா நீ திடீர்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற, அது வந்து பார்வதிட்டே இருக்கட்டுமே, அவன் நல்லதானே கரெக்டாக வந்தது வீட்டு பொறுப்பை ஏற்று நடத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், என்னக்கா எதுக்காக நீ இப்போ அவளுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற,
இருக்கிற, என்ன அவகிட்ட இருந்து ஏதாவது பணம் ஏதாவது வாங்கியிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ எப்பவும் போலே வந்து நீ என்ன செய்யணுமோ நீ செய்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து ஒதுங்கிடுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா பார்வதி வந்து கொத்து சவி கொடுக்கறதுக்கு இஷ்டமே இல்லாமல் அவங்க வராங்க. அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க, இல்லை சிவா பார்வதியே வச்சுக்கிட்டு அப்படிங்கும்போது, அண்ணி அவகிட்ட கொத்து சாவி வாங்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே ஜானகியும் வந்து அந்த சாவியை வாங்கிடுதாங்க. பார்வதிக்கு வந்து இஷ்டமே இல்லாமல் இந்த கொத்து சாவியை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சாரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி நம்ம போட்ட திட்டம் எதுவுமே வந்து நடக்காது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடக்கணும்னு சொல்லி தான் நம்ம ஆசைப்பட்டோம், அது எல்லாமே கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சிவாவிட்ட வந்து தனியாக அழைச்சிட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க, சித்தப்பா இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கும்போது உடனே வந்து சிவா சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்கான நீதான மாயா அப்படின்னு சொல்லவும், என்ன சித்தப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் அன்னைக்கு வந்து அண்ணனுக்கு தலைவர் பதவி பொறுப்பு வந்து புவனேஸ்வரி குடும்பத்துக்கு போகும்போது புவனேஸ்வரி கையில் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே வந்து என்ன அழைச்சிட்டு போன, அது மட்டுமா கொத்து சாவியை வந்து அன்னிக்கிட்ட தான் வந்து இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக நடக்கும்னு சொல்லி நீ தான் எனக்கு சொன்ன, இது எல்லாமே வந்து நீ சொன்னது எல்லாம் கரெக்டு தானே, அதனால தான் நானும் வந்து அந்தபடி செய்துட்டு இருக்கிறேன், இல்லை நீ எனக்கு எதுக்காக நீ தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கும்போது, இல்லை சித்தப்பா என்ன இருந்தாலும் சரி தான், அது வந்து உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பெருந்தன்மையான மனசு வரணும், அது உங்ககிட்ட இருக்க சித்தப்பா, அவங்களை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வந்து சிவா சொல்கிறாங்க, இல்லைம்மையா அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, ஆனால் எல்லா பிரச்சனைகளும் நீ தீர்த்து வச்சிருக்கிற, உண்மையை சொல்லப்போனால் அண்ணி இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு முழு காரணமும் நீ தான், கார்த்தி எப்படியாவது வெளிக்கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, ஆனால் அதுக்காக நீ பட்ட அவமானங்களும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, இது எல்லாத்துக்கான நீதாம்மா, நீ இந்த குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டத்துக்கு இப்போ வந்து பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருது, நீ மட்டும் இல்லைன்னா புவனேஸ்வரி குடும்பத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, புவனேஸ்வரி குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம கூட இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க, அந்த கார்த்தி வந்து வெளிவந்ததுக்கு காரணமே நீதான மாயா அப்படின்னு சிவா வந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க.